நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேஸ் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா 3 கிரகங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. மெயின் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அங்க பாருங்க, புதன் கேது தொடர்பு. சார், இந்த புதன் கேது தொடர்பு இருந்ததுனாலே கூட சூரியன் சேரும்போது குறிப்பா ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல், அட்வொகேட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொதுமக்கள் தொடர்பு, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அரசியலை நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி. மெயினாக சூரியன் புதன் டாக்டரையே குறிக்கும். அப்போ டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா உள்நாடு வெளிநாடுகளில் அந்த டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஹையர் லெவல் வரையிலும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை காலேஜஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக ஐஐடி, ஐஎஸ்ஆர்ஓ, அந்த நாசா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல நிலைமையில ஒரு உயர்ந்த மாற்றங்கள் நிகழப்போகுது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே உபயராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னிலையும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறாங்க. பொதுவா கால புருஷனுக்கு 3 6ஆம் இடத்தில் பகை வீட்டுல போயிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு நல்ல யோகமா அமைய போகுது, பாசிட்டிவா அமைய போகுது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எங்கே இருந்தால், மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது அரப் கண்ட்ரிஸாக, யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான், யுஎஸ், யூகே, எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். துலாம் ராசி, ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் சுக்கிரன் 12வது வீட்டில் இருக்கிறார். மெயினா பாக்யஸ்தானத்தில் செவ்வாய். அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அதிரடியான சில வேலைகள் நடைபெறும். சில விஷயங்களை தட்டி கேட்டால் தான் நடக்கும். ஏன்பா நீ செய்ய மாட்ட, ஏன் சொல்லவா, மேலே சொல்லவா. சில விஷயங்களை தட்டி கேட்டால் தான் நடக்கும். சில விஷயங்களை சத்தம் போட்டால் தான் நடக்கும். அது வீட்லேயே ஆனாலும் சரிதான், பொண்டாட்டிக்கிட்டே ஆனாலும் சரிதான், பிள்ளைகிட்ட ஆனாலும் சரிதான், வெளியே அதிகாரிகிட்ட ஆனாலும் சரிதான். தைரியம் அதிகரிக்கும். 2 7 செவ்வாய் தைரியத்தை கொடுக்குறான். எங்க போய் உட்காந்து, 9ஆம் இடத்துல உட்காந்து, மிதுன ராசியில உட்காந்து. பாக்யாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல 2 12 எப்பயுமே பேசும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு சும்மா சொல்லக்கூடாது. 12ஆம் இடம்னா நெருங்கி அடுத்து எங்க வரப்போறாருங்க, நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறாருன்னு அர்த்தம். அப்ப நெருங்கிய உறவு வச்சுக்கிட்டு இருக்காரு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, நம்ம வீட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப 9 12 அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் கிடைக்கும். இந்த மாசம் உங்களுக்கு நல்ல தைரியம் பிறக்கும். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்பிக்கை பிறக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு, நம்பிக்கைக்கு மேல ஒரு தைரியம் கிடைக்கும், கான்ஃபிடென்ட் கிடைக்கும், கிளியரன்ஸ், ஒரு கிளியரான ரூட் கிடைக்கும், குழப்பமே இருக்காது, மனசு தெளிவுபடும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. எந்த வேலையை எடுத்தாலும் மனசு ஒரு குழப்பமாவே இருக்குதுங்க சாமி, மனசு ஒரு கஷ்டமாவே இருக்குது.
நல்லபடியாக பாசிட்டிவாக நினச்சிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம். இன்றைக்கி இந்த வேலை நடக்கும், இன்றைக்கி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நமக்கு ஏமாற்றமாக உள்ளது. எவனுமே நமக்கு அங்கே உண்மையாக இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அது மாதிரி வரக்கூடிய தொழில் கஷ்டங்கள், பிஸ்னஸில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு கட்சி வச்சு ஒரு அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், ஒரு கட்சி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது சிறு தொழில்கள் செய்யக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், விவசாயத்தையே ஒரு பெரிய அளவில் ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, பெருசாக குத்தகைக்கு எடுத்து நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பண்ணக்கூடியவங்க நம்ம நிறைய பார்க்குறோம். இப்படி கேரளா சைட்லாம் இந்த மிளகு தோட்டம், ஏலக்காய் தோட்டம், அதே போல் இந்த காஷ்மீர் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்பிள் தோட்டம், அதே போல் இங்கே முந்திரி தோட்டங்கள், அது மாதிரி நிறைய விவசாய பெருமக்கள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய முந்திரிலாம் வந்து எக்ஸ்போர்ட், அது மாதிரி உலர் பழங்களாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், தானியங்களாக இருக்கலாம், அல்லது பழ வகைகளாக இருக்கலாம், பூக்களாக இருக்கலாம். அப்போ விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, நிலத்தை குத்தகைக்கு எடுத்து செய்யக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும். தொடர்ந்து பிஸ்னஸ் அடி வாங்குதுங்க சாமி, பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, கடன் இருக்குது, நிறைய விளைச்சல் இருக்குது, ஆனால் ரேட் கிடைக்க மாட்டேங்குது, ரேட் இருக்கும்போது விளைச்சல் வர மாட்டேங்குது. இதுக்கு நிறைய நம்ம இங்கே கிருஷ்ணகிரி பக்கத்தில் கூட ஒரு மாம்பழ தோப்பு இருந்தது, அதுக்கு நம்ம ஒரு பூஜை பண்ணி ஒரு எந்திரம் கூட கொடுத்து விட்டோம் இந்த சீசனுக்கு. அப்போ அது மாதிரி விவசாய பெருமக்கள், அதை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயின் அதுதான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க, கட்சிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள், கனிம வளங்கள், குவாரிகள், கிருஷர்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் பில்டர்ஸ். ஏன்னா இப்போ நாம் வந்து செவ்வாய் சுக்கிரன் இவங்க 2 பேருடைய காரசாரங்கள் தான் பார்க்குறோம். பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அல்லது ஊராட்சிகள், பேரூராட்சிகள், பஞ்சாயத்து, நகராட்சி, இது மாதிரி இடங்களில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆணையராக இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், அது மாதிரி செய்யக்கூடியவங்க, மெயினாக பில்டர்ஸ். இல்லை போனால் சென்ட்ரல் இதே ஒன்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட், அவங்க சப்போர்ட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நேரடியாக பெரிய இடத்து தொடர்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ எந்த மாதிரியான தொழில் செய்பவராக, ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், மெயினாக ஐடி பிஸ்னஸ். அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், செவ்வாய் சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் உங்கள் கஷ்டம் எப்போ தீரும் என்பதை அறிந்து அதற்கு உரிய ஆலய வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களேயானால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே.